பிஜேபி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேகர். என் அருமை உறவுகளே, மே 18 நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுகளை, இலங்கை தமிழர்களை 2 லட்சம் பேரை கொன்று குவிச்சிட்டு நம்மளோட தமிழின தலைவர் மாவீரன் பிரபாகரன் அவர்களையும் கொன்ன நாள். தலைவர் பேரை வச்சுக்கிட்டு இங்கே பிளப்பு நடத்துகிற எச்சங்கள்லாம் ஒரு நினைவேந்தல் கூட்டங்கள் நடத்துனாங்களா சொல்லுங்கள்? நம்ம தமிழர்களுக்கு மறதி தேசிய வியாதின்னு நினைக்கிறேன். நம்ம அதை அப்போமே மறந்துடுறோம். 2 லட்சம் பேரை கொள்றதுக்கு காரணமானவங்க யார்? நல்லா யோசிச்சு பாருங்கள். 2009 மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தால், தமிழகத்தில் யார் ஆட்சியில் இருந்தால்? கேவலம் பதவிக்காக அப்போ இருந்த முதல்வர் அங்கே போய் அவங்க காலை பிடிச்சி நக்கிட்டு கிடந்தாங்க. அதன் கூட்டணி கட்சிக்காரங்க என்னமோ இனிமேல் நான் இவங்க கூட கூட்டணி வைக்க மாட்டேன், என் பணம் கூட அங்கே போய் கூட்டணி வச்சா என் இது கூட என்னை மன்னிக்காது, எவ்வளவு பேசினாங்க. ஆனால் இப்போ அவங்க யார் கூட கூட்டணியில் இருக்கா? என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் அனைவரும் யோசிக்கணுமா வேண்டாமா? இந்த மே 18 இந்த தலைவர் பேரை வச்சு பிழைப்பு நடத்துகிறவன் எவன் நம்ம தலைவர்களுக்கோ நம்ம தொப்புள் கொடி உறவுகளுக்கோ நினைவேந்தலுக்கு இது நடத்துகிறாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எவனாச்சும் ஒருத்தன் ஓட்டுக்காக மட்டும்தான் தலைவர் பேரை யூஸ் பண்ணுதாங்க. நான் இப்போ தலைவர் பிரபாகரன் கூட அப்படி இருந்தேன், நான் தலைவர் பிரபாகரன் கூட இப்படி இருந்தேன், நான் ஈழத்து மக்களுக்காக நான் அதை செஞ்சேன், ஈழத்து மக்களுக்காக இதை செஞ்சேன். என்ன செஞ்ச அதை நம்ம தமிழ் மக்கள் கேட்கணுமா வேண்டாமா? நம்ம ஏன் அதை மறந்துடுதோம்? இது நம்ம தமிழ்நாட்டில், அதுலேயும் குறிப்பாக தென் தமிழகத்தில் அதிகமான கொலைகள் எதுக்கு நடக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். உரிமைக்காக என்ன எப்படி நீ இது பண்ணலாம்? ஒரு சாதி மோதல் நடக்கிறதே எதுக்காக? அவன் என்ன அப்படி சொல்லிட்டான், என்ன இப்படி? அது மாதிரி நம்ம உறவுகள் 2 லட்சம் பேரை கொன்னானே, 2 லட்சம் பேரை கொன்னவன அவங்க அது எப்படி இங்கே தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. நம்ம ஈஸியாக மறந்து போயிடுறோம். 2 லட்சம் பேரை கொன்னவங்களை நம்ம என்ன செஞ்சோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். கொல்றது காரணம் யார்? தப்பு செஞ்சவனை விட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தானே தண்டனை அதிகம். அதை ஏன் நம்மெல்லாம் மறந்துட்டோம்னு எனக்கே தெரியல உண்மையாகவே. அதுலேயும் குறிப்பாக டிஎம்கே கட்சியில் காங்கிரஸ்காரன், அப்புறம் விடுதலை சிறுத்தைகள், வைகோ, கம்யூனிஸ்ட்டு, இவங்கெல்லாம் தலைவர் பேரை ஈழத்தமிழர்களை பற்றியோ மாவீரன் தலைவர் பிரபாகரனை பற்றியோ பேசுறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது அருகதை தகுதி தராதரம் இருக்குதான்னு நம்ம தமிழக மக்கள் கேட்கணும். எப்போ நீ பிரபாகரனை பற்றியோ ஈழத்தமிழர்களை பற்றியோ பேசுனா அங்கே இருக்கிறவன் செருப்பை கழட்டிட்டு அடிக்கணும். நீ யார் கூடடா கூட்டணி வச்சுருக்கிற? அதே இது அந்த 2009 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்திருந்தால், பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர்கள் யாராவது பிரதமராக இருந்திருந்தால் இன்னும் நம்ம தலைவர் உயிரோடு தான் இருந்திருப்பார். இலங்கையில் தமிழீழம் கண்டிப்பாக மலர்ந்திருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதுக்கு சிறந்த உதாரணம் வைகோவே அவரோட ஸ்பீச்சில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் அது எல்லாத்துக்கும் அந்த குறிப்பில் நான் அனுப்பியிருக்கேன். தயவு செஞ்சு யூடியூப்பில் போய் வைகோ பேசின பேச்சை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒன் டைம் எல்லா இராணுவமும் சுற்றி கடற்படையில் வந்திருக்கு. இந்திய கடற்படை போய் அங்கே நின்றுருக்குது. பாலசிங்கம்னு நம்ம தலைவர் கூட இருந்த பாலசிங்கம்னு அவர் வைகோவுக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரின்னு சொல்லவும், வைகோ நேராக பாராளுமன்றத்தில் போய் அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்களை நேரடியாக போய் சந்தித்து இந்த மாதிரி நடக்குது, நம்ம இந்திய படையாக அங்கே போகுதுன்னு சொல்லவும், வைகோ நான் பார்த்துக்கிறதுன்னு சொல்லி உடனே அந்த நம்ம இந்திய கப்பற்படையை பின்வாங்க வச்சுருக்காரு. நான் பார்த்துக்கிறத நம்ம இந்தியாவால் ஏன்னா எனக்கு தெரியும் நமக்கு அங்கே பிரபாகரன் எவ்வளோ முக்கியம்னு, தமிழர்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு சொல்லி எனக்கு தெரியும்னு வாஜ்பாய் அவர்கள் வேறு யார்கிட்டையும் இல்லை, இனத்துரோகி வைகோவிட்ட தான் சொல்லியிருக்காரு. வைகோவே அந்த ஸ்பீச் எல்லாமே இருக்குது. என் அன்பு தமிழ் சொந்தங்களே, நீங்கள் அனைவருமே நல்லா சிந்திச்சு பாருங்கள். வைகோ தான் சொன்னது. வாஜ்பாய் அவர்கள் தான் நீ எப்படி போய் விடுதலை புலிகள் அவங்களோட இதை நீ எப்படி கப்பற்படையை தாக்கலாம், நீ பின்வாங்கி வான்னு சொல்லி பின்வாங்க வச்சுருக்காரு. அப்போ காப்பாற்றி விட்டது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்துச்சு. காப்பாற்றி விட்டது பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள். அதை யார் சொல்கிறா? வைகோ தான். வைகோவிட்ட தான் பாலசிங்கம் சொல்லியிருக்கிறாரு. வைகோ போய் இப்போ வாஜ்பாய்கிட்ட கேட்டிருக்காரு. ஆனால் அப்படி இருந்த இன துரோகியே நம்மளோட தொப்புள் கொடி உறவை சாவுக்கு காரணமான டிஎம்கே உடையும் காங்கிரஸ் உடையும் கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் டிஎம்கே தான் ஆட்சியில் இருக்கும்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமாக இல்லையா? தமிழக மக்களே, இவங்களெல்லாம் நீங்கள் செருப்பை கழட்டிட்டு அடிக்கணுமா வேண்டாமா? நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கோங்க. இப்போ இருக்கிற நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களாக இருக்கட்டும்,
நம்ம தமிழர்களுக்காக வேண்டி தான் எங்கே வேணாலும் சொல்லுவார். நீங்கள் அவரோட ஸ்பீச்சை வெளிநாட்டில் எங்கே போனாலும் பாருங்கள், நம்ம தமிழை பற்றி தான் ஏதாவது ஒரு நம்ம தமிழ் அறிஞர்கள் எழுதி வச்ச நூல்களில் ஒரு சென்டென்ஸை சொல்லி தான் ஒரு எக்ஸாம்பிளே சொல்லுவார். அந்த மாதிரி நம்ம தமிழ் மேலேயும் நம்ம பாரதிய ஜனதா கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சியும் சரி, பாரதிய கட்சியுள்ள தலைவர்களும் சரி, நம்ம தமிழ் மேலே அவ்வளோ பற்று உள்ளவங்களாக இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறவன் என்ன சொல்லுவான், அதுலேயும் குறிப்பாக முதல்வர் என்ன சொல்கிறாரு, தமிழுக்கு அடையாளர்களுக்கெல்லாம் தமிழ் பேர் வைக்கிங்க. உங்கள் பேர் ஸ்டாலின் தமிழ் பேரா? உங்கள் மகன் நடத்துகிற ரெட் ஜெயின் மூவிஸ் தமிழா? உங்கள் பொண்ணு நடத்துகிற சன்ஷைன் ஸ்கூலு தமிழா? நீங்கள் தமிழை வளர்க்க என்ன செஞ்சீங்க? தமிழர்களை ஏமாற்றி தமிழரோட ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. நம்ம தமிழர்கள் உண்மையிலேயே நீங்கள் இந்த மே 18 2 லட்சம் பேரை கொன்று குவிச்சதை நீங்கள் மறந்துட்டீங்களேன்னு சொல்லி வேதனையாக இருக்குது. நம்ம வீட்டில் நடந்தால் தான் அதுக்கு பேர் இதா சொல்லுங்கள். இந்த டிஎம்கே ஆட்சியில் இந்த டிஎம்கே ஆட்சியில் தான் நம்ம தொப்புள் கொடி உறவுகளெல்லாம் கொன்று குமிச்சாங்க. அதுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் போய் சொல்லலை. ஏன்னா 2009 யார் ஆட்சியில் இருந்தா? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும்போது பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது வேறு யாரும் இல்லை, வைகோ தான் போய் பேசி கப்பற்படையை பின்வாங்க வச்சு அவங்கள அந்த போர்லேருந்து காப்பாற்றி விட்ருக்காங்க. ஏன் அது மாதிரி இந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஏன் செய்யலை? நம்மளை கொல்ல வச்சதே, நம்ம தலைவரை கொன்னதே இவங்க தானே. 2 லட்சம் உயிர்களை கொண்டிருக்காங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இப்போ மறந்துட்டோம், அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறோம். ஆனால் நீங்கள் அந்த 2011 எலெக்ஷனில் ஒரு எதிர்கட்சியாக கூட டிஎம்கே வரவிடலை. அப்போ நான் உண்மையிலே நம்ம தமிழர்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தமிழர்கள் வந்து உணர்வு ரீதியாக நம்ம தமிழன் அப்படின்னு ஒற்றுமையாக இருப்போம்னு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் வச்சேன். ஆனால் அதுக்கப்புறமே இந்த டிஎம்கே காரங்களை வர வைக்கவும் உண்மையிலேயே மறந்துட்டோம். பார்த்தீங்களா, நம்ம குடும்பத்தில் ஒருத்தனை கொண்டுட்டு நம்ம எத்தனை பகையாக வந்து நம்ம பதிலுக்கு செய்தோம். அந்த உணர்வு ஏன் நமக்கு இல்லாமல் போச்சு? நமக்கு ஏன் இப்போ நடந்த இந்த காஷ்மீரில் நம்ம உறவுகளை 26 பேரை கொன்னாங்க. உள்நாட்டில் இருந்துக்கிட்டே நீங்கள் நல்லா யோசிச்சுக்கோங்க, துரோகி யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பாகிஸ்தான்காரன் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்ம மக்களை கொண்டுட்டு போயிருக்கான். அவனை திரும்ப நம்ம பதில் தாக்குதல் பண்ணாமல் இவன் மத ரீதியாக துரோகிகள் யாருன்னு பாருங்கள். இலங்கை தமிழர்களை கொல்லும் போது சால்ரா அடித்ததும் இந்த குரூப்பு தான். அந்த குரூப்பு கூட இவங்க சேர்ந்துக்கிட்டு பாகிஸ்தான் தீவிரவாதி தான். தீவிரவாதி வந்து நம்ம அப்ராணி மக்களை 26 பேரை கொண்டுட்டு போனவனை தாக்குனதுக்கு இவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்க. அப்போ நம்ம தமிழர்களை வந்து அதை யோசிக்கணுமா வேண்டாமா? இந்த டிஎம்கேல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பொறுக்கி போயிலுங்க. அமைச்சர்லேருந்து முதல்வர்லேருந்து அதை ஒரு நிறுவனவங்களர் அத்தனை பேரும் பொறுக்கி. இந்த டிஎம்கேவால் நம்ம குடும்பம் சிதைஞ்சு சின்னாவுனாமா. இந்த டிஎம்கேல இருக்கிற எவனாவது குடும்பத்தை பற்றி பேசுதானா? குடும்பத்தில் இப்படி இருக்கணுமா அப்படி இருக்கணுமா? நம்ம குடும்பமாக ஒற்றுமையாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். நீ வாட்டில் அது பெண் பிள்ளைகள் இந்த பேய்கள்கிட்டருந்து பாதுகாக்கிறதே நம்மளோட பெரிய பொறுப்பாக இருக்குது. எப்போ நீ இந்த சமூக வலைதளங்களை எடுத்து பாருங்கள், என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என்கிட்ட இப்போ நம்ம எல்லார் கையிலையுமே கைபேசி இருக்குது, நம்ம டச் ஃபோன் வச்சுருக்குறோம், நம்மளே நம்ம லைவாக பார்க்குறோம். டிஎம்கே நிர்வாகி எவனா பாரு இந்த பொம்பளை விஷயத்தில் அடிமட்டமாக இருக்கும். அவன் வீட்டிலையும் அக்கா தங்கச்சி இருக்கும், அவனை பெற்றது ஒரு பெண் தான். இவங்களுக்கு ஏன் ஒரு குடும்பம்னு தெரியலன்னா இவங்களோட வளர்ப்பு அப்படி. டிஎம்கேல இருந்தாலே அப்படி தான் இருப்பான். பாரதிய ஜனதா கட்சி அதில் ஆர்எஸ்எஸில் இருந்து பாருங்கள், குடும்பமாக இரு. உனக்குன்னு ஒருத்தி இருப்பான், அந்த அவள் கூட குடும்பம் நடத்துவான். குடும்பம் குட்டியோடு இரு, ஒழுக்கமாக இரு. ஒன்றால் அடுத்தவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது. இப்படி தான் இருக்கணும். ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறது பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும். ஆனால் இந்த டிஎம்கேக்காரன் என்ன சொல்லுவான்? நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த டிஎம்கேக்காரன் என்ன சொல்லுவான்? நம்ம பெண் பிள்ளைகளை கெடுக்கிறதே இவனோட வேலையாக போச்சு. ஏற்கனவே ஒரு ஞானசேகரன் இருக்கான், அந்த சார் யாருன்னே தெரியலை. இப்போ தெய்வ செயல், அவன் பேரை பாருங்களேன், தெய்வ செயல். பாவம், நம்ம கஷ்டப்பட்டு நம்ம பெண் பிள்ளைகளை பெற்று வளர்த்து படிக்க வச்சு நல்லவன் இவன் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோட இவங்களுக்கு எங்கே போய் சொல்கிற? தயவு செஞ்சு என் அன்பு தமிழ் சொந்தங்களை, என் அருமை உறவுகளை, நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு இலங்கை தமிழர்களை 2 லட்சம் பேரை கொண்டு குவிச்சான். காரணம் யாருன்னு பாருங்கள். அப்போ ஆட்சியில் இருந்தது யாருன்னு பாருங்கள். அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ காஷ்மீரில் வந்து நம்ம வம்புக்கு போகலை. இதே இது இந்த 26 போய் பாகிஸ்தானில் போய் அங்கே உள்ள ஏதோ சேட்டை பண்ணியிருந்தாங்க, அவங்க கொண்டு இருந்தால் கூட இவன் எதுக்கு அங்கே போனான்னு கேட்கலாம். நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நீ ஹிந்துவான்னு கேட்டு சுட்டுருக்கான். அப்போ நம்ம வீட்டில் வந்து ஒருத்தனை அடிச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருப்போமா? உன் வீட்டில் வச்சுக்கோ. உன் வீட்டில் ஒருத்தன் உன் அண்ணன் தம்பியே இருக்கேன், நான் வந்து அடிச்சுட்டு போனால் நீ விட்டுருவியா? எங்கே போனாலும் தேடி வர மாட்டேன்.
உன் தங்கச்சி தாலி எடுத்து நின்னானா உங்கள் மச்சான் ஒன்றுமே பண்ணலை, அப்படி இருந்து உன் தங்கச்சி தாலி எடுத்துக்கிட்டு இருக்கா, உன் அக்கா தாலி எடுத்துக்கிட்டு இருக்கானே, நீ என்ன செய்வ? உன் வீடு தேடி வந்து நீ இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டா என்ன செய்வ? அதைத்தான் நம்ம இந்திய இராணுவம் பண்ணுச்சு. ஆனால் அதை தப்புன்னு சொல்கிற கூட்டம் தான் இலங்கை தமிழர்களை கொண்டு இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்கள் மக்களே, மக்களுக்காக நிற்கிறது யார்? இந்தியா என் தாய் நாடு, என் வீடுன்னு உரிமையோடு இருக்கிறது யார்? நாங்கள் தான், தாமரை தான், பாரதிய ஜனதா கட்சி தான். தயவு செஞ்சு அனைத்து என் தமிழ் சொந்தங்களும் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைங்க பாதுகாப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆதரிங்க. உங்களோட ஆண் பிள்ளைகள் வந்து போதை பழக்கத்துக்கு அடிமையாகாமல் நல்லா படித்து ஒரு வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆதரிங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகளுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது? ஏன்னா பெண் பிள்ளைகளை இந்த பாலியல் வன்கொடுமை பண்ணுறது, துன்புறுத்துறது எல்லாருமே டிஎம்கே காரன் தான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நான் சொல்லலை இதை, நீங்கள் ஃபோன் வச்சுருப்பீங்க, உங்கள் ஃபோனில் பாருங்கள். ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை காலேஜுக்குள்ளே போய் இப்போ இது பண்ணுறான் யார்? ஒரு டிஎம்கே காரன். ஊரா பெண் பிள்ளையை மயக்கி ஏமாற்றி கல்யாணம் முடிச்சுட்டு அதை மித்தவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ண நினைக்கான் யார்? டிஎம்கே காரன். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன இது எடுக்கு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என் தமிழ் சொந்தங்கள் அனைவரும் புரிஞ்சுக்கிட்டு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கணும்னு உங்களை ஈர்க்காரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.